பைரவி வந்து வேறு வழி இல்லாமல் சஞ்சய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சஞ்சய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பைரவியை இன்றைக்கி எப்படியும் வந்து நம்ம அடைஞ்சே தீரணும். பைரவி ஒரு நாள் நம்ம அடைஞ்சிடா போதும். இதுக்கப்புறம் பைரவி நம்ம கூட தான் இருப்பா. வெளியூருக்குலாம் போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே பைரவி கிட்ட வா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சஞ்சய், உனக்கு என்னால் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைல்ல, என்ன பைரவி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ வந்திருக்கிறது வந்து என்னை நம்புறது மாதிரி தானே அப்படின்னோடனே வேறு வழி இல்லை சஞ்சய், அதனால தான் நான் வந்தேன், மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து யாருக்காகவும் எதுவும் யோசிக்கல, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ, இந்த ரூமில் நீ தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாரு. சரி சஞ்சய் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து வச்சிடறாரு. பைரவி இதை குடி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதை குடிச்சு ரொம்ப நாள் இல்லை சஞ்சய் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன பைரவி நீ இதை குடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், இங்கே பாரு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், அதனால் இதை குடிச்சேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம், அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் பைரவி எனக்கா குடிக்க மாட்டியா அப்படின்னோடனே சரி சஞ்சய் அப்படின்னோடனே சஞ்சய்க்கு ஃபோன் வருது. சஞ்சய் வந்து போயிடுறாரு. பைரவி குடிச்சிட்டியா குடிச்சிட்டேன் சஞ்சய் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல, இன்றைக்கி பைரவி நானும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம ஆறுமுகத்துக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பைரவி வந்து போயிட்டாளா, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே வந்து சொல்லு யார் அப்படின்னோடனே எல்லாம் வேறு யார், நான் தான்டா அப்படின்றாங்க. யார் அப்படின்னோடனே வேறு யார், உன்னோட வந்து ஒய்ஃப் இருக்கால, அவளோட வந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டுடா, டியரஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது, நான் எப்படின்னு இனிமேல் தான் உனக்கு தெரியும், நீ என்னடா சொல்கிற அப்படின்னோடனே டே என்னடா நீ இவ்வளோ நாள் வந்து உனக்கு ஒய்ஃபாக இருந்தவ இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காட்டுறாரு. இதில் அப்படியே பார்த்துட்டு அதிர்ஷ்டாங்க. பைரவி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு பார்த்தல, பைரவி யார் கூட இருக்கானு ஏன் கூட இருக்காடா, இதுக்கப்புறம் நானும் பைரவியும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறோம், இந்த வாழ்க்கையை உன்னால் கெடுக்க முடியாது, டே நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடா, என்ன தப்பு, பைரவியை என்னை தேடி வந்திருக்கா, நானும் பைரவியும் வந்து ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஒரு வழி ஆவடா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷன், இருறா உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னும் இப்படி பைரவி இப்படி அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சேச்சே பைரவிலாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இவன் தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கான், பைரவி இப்படி அங்கே போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வராரு நம்ம வந்து ஆறுமுகம். இங்கே வந்து சஞ்சய் என்ன பண்ணுறாரு, பைரவி கிட்ட வராரு. வந்துட்டு பைரவி வந்து படுத்துட்ருக்காங்க, பின்னாடி எப்படியே வந்து திரும்பிட்டு இருக்காங்க. பைரவி உன் மேலே நான் எவ்வளோ காதல் வச்சுருக்கேன் தெரியுமா, உன்னை எப்படிலேருந்து நான் விரும்ப தோணுன்னு தெரியுமா, உன்னை இப்படிலாம் நான் விரும்பினேன் தெரியுமா, ஆனால் நீ போய் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுதான் அவனுக்கு நான் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் வந்து காரணத்துக்கு நீ தான் பைரவி, ஒன்று அடையணுன்றது ஒரே காரணத்துக்கு அவ்வளோ பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் நினச்சது நடக்க போகுது, நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், சாரி பைரவி உனக்கு இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு, நாளைக்கு மார்னிங் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறார். பார்த்தா பைரவி முழிச்சிட்ருக்காங்க. பார்த்தா கையில் ஃபோன் இருக்கா, அதை பார்த்து அதிர்ச்சியடைகிறாரு. சே இவ்வளோ கேவலமானவன் செஞ்சேன் நீ, நான் எனக்கு தெரியவே தெரியாது நீ இவ்வளோ கேவலமானவன் இருப்பேன், பைரவி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணிக்குது, உன்னை ஃப்ரெண்டாக நினச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான், இவ்வளோ நாள் அப்போது ஆறுமுகம் சொன்னதான உண்மை தானா, நீ அப்படிப்பட்டவன் தானா, இவ்வளோ நாள் ஆறுமுகம் நீ தான் டார்ச்சர் பண்ணியிருக்க, எல்லா உண்மையும் இப்போ உன் வாயாலே வந்துச்சு, நீ இவ்வளோ கேவலமானவன் நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி எல்லாத்தையும் பைரவி சொன்னால் கேளு பைரவி சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காரு. மரியாதை விடு சஞ்சய் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே இங்கே பார் பைரவி என்ன நடந்தாலும் சரி இங்கேருந்து நீ கிளம்ப முடியாது, இன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் நானும் வந்து புருஷன் பொண்டாட்டி இருக்கதா, அப்புறம் யார் புருஷன், கையை விட்றான்னா கையை பிடிச்சிடுவா. கரெக்டாக வந்து அந்த டைமில் நம்ம ஆறுமுகம் வந்து அப்படியே ஒரு குத்து விடுறாரு, அப்படியே போய் விழுறாரு. உடனே வந்து ஆறுமுகத்தை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வீடு இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போட்டு நல்லா வெளுத்து வாங்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆறுமுகம், நீ சொன்னதை நம்பாமல் இவ்வளோ போயிடுச்சே, எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுது, என்னை மன்னிச்சிடு ஆறுமுகம் அப்படின்னு. பரவாயில்ல இப்போவாவது உண்மையை உணர்ந்து இவன் எவ்வளோ பொறுக்க மோசமானவனு இப்போ பார்த்தல அப்படின்னு சரி வா போகலாம் அப்படின்னோடனே ரெண்டு பேரையும் வந்து பார்த்துட்டு பைரவி போகாதன்றாரு சஞ்சய்.